ஓகே, பாருங்க 26வது கேள்வி. இரண்டு ஏற்றங்கள் பிளஸ் கியூ மைனஸ் கியூங்கிற இரண்டு ஏற்றங்கள் வட்டப்பாதையில வலம் வந்து கொண்டிருக்கிறது சொல்றாங்க. பிளஸ் கியூ மைனஸ் கியூ ஏற்றங்கள் வட்டப்பாதையில வலம் வந்து கொண்டிருக்குது. இந்த சந்தர்ப்பத்துல மையத்துல உண்டாக்கப்படுகின்ற காந்தப்புல வலிமை என்னங்கிறதான் கேள்வி. இதுல வட்டப்பாதையில இயங்குகின்ற இந்த ஏற்றங்களோட கோண வேகம் ஒமேகா என தரப்பட்டிருக்குது. இந்த கோண வேகத்தை ஒமேகான்னு தந்திருக்கிறாங்க. ரைட்? சரி, கவனிங்க. முதலாக படிச்சிருக்கிறோம், எலக்ட்ரிசிட்டியில படிச்ச ஒரு விடயம். ஒரு ஏற்றம் அசையுமா இருந்தால் அதை நாம மின்னோட்டம் அப்படின்னு சொல்ல போறோம் இல்லையா? ஓர் அலகு நேரத்துல பாய்ந்த ஏற்றம் தான் மின்னோட்டம்னு சொல்றோம். அந்த வகையில இந்த பிளஸ் கியூ ஏற்றமும் மைனஸ் கியூ ஏற்றமும் இயங்கிக் கொண்டிருப்பதனால் நிச்சயமாக இந்த பிரதேசத்துல மின்னோட்டம் இருக்க முடியும். அவ்வாறு மின்னோட்டம் இருந்தால் அந்த பிரதேசத்துல நிச்சயமா என்ன உருவாகும்? காந்தப்புலம் உருவாகும். அதாவது விளங்கிக் கொள்ளுங்க, ஒரு இடத்துல ஏற்றம் அசையாமல் இருந்தால், உதாரணமா பிளஸ் கியூங்கிற ஒரு ஏற்றத்தை எடுப்போம். இந்த ஏற்றம் அசையாம இருந்தாலும் இந்த ஏற்றத்தால மின்புலம் உருவாக்கப்படும். இந்த ஏற்றத்தால மின்புலம் என்ன செய்யப்படும்? உருவாக்கப்படும். ஏற்றம் அசைந்தாலும் ஓய்வுல இருந்தாலும் ஒரு ஏற்றத்தால் என்ன உருவாக்கப்படும்? மின்புலம் உருவாக்கப்படும். ஆனால் ஒரு ஏற்றம் அசையுமாக இருந்தால், ஒரு ஏற்றம் அசையுமாக இருந்தால் அந்த ஏற்றத்தால மின்புலத்தோட சேர்த்து காந்தப்புலமும் உருவாக்கப்படும். ஏனென்றால் அந்த ஏற்றம் அசையிருந்தால் அங்க ஒரு கரண்ட் உருவாகுது என்று கருது. கரண்ட் உருவாகினால் நிச்சயமா அங்க என்ன உருவாகும்? காந்தப்புலம் உருவாகும். சோ மனதில பதிச்சு கொள்ளுங்க, ஒரு ஏற்றம் அசைந்தாலும் நிலையாக இருந்தாலும் அங்க மின்புலம் காணப்படும். ஏற்றம் இருந்தாலே மின்புலம் காணப்படும். ஆனால் அந்த ஏற்றம் அசைந்தால் மேலதிகமாக காந்தப்புலம் உருவாக்கப்படும். அந்த வகையில இங்க பிளஸ் கியூ மைனஸ் கியூ ஏற்றங்கள் அசையுது இல்லையா? இதுல பிளஸ் கியூ ஏற்றம் உதாரணமா இந்த படத்தின் படி வலஞ்சுழியாக சுத்துற மாதிரி காட்டி இருக்கிறாங்க. எனவே பிளஸ் கியூ ஏற்றம் இந்த திசையில அசையிருந்தால் அதே திசையில மின்னோட்டம் உருவாகுது என்று கருத்து. பிளஸ் கியூ அசைகின்ற திசைதான் மின்னோட்டத்தின் திசை. அதே போல இந்த மைனஸ் கியூ ஏற்றத்தை எடுத்தீங்களா இருந்தால் மைனஸ் கியூ ஏற்றம் இடஞ்சுழியான திசையில இயங்குது. இது வலஞ்சுழியான திசை, மைனஸ் கியூ ஏற்றம் இடஞ்சுழியான திசையில இயங்குது இல்லையா? சோ மைனஸ் கியூ ஏற்றம் இடஞ்சுழியான திசையில இயங்குதுன்றால் மைனஸ் கியூவால உருவாக்கப்படுகின்ற மின்னோட்டம் வலஞ்சுழியாக இருக்கும். அதாவது மைனஸ் கியூ ஏற்றம் இப்படித்தான் இயங்குது. மைனஸ் கியூ ஏற்றத்தை எடுத்தீங்கன்னா இப்படி இயங்குது. எனவே மைனஸ் கியூவால் உண்டாக்கப்படும் மின்னோட்டம் எப்படி வரும்? மின்னோட்டம் வலஞ்சுழியாக வரும். ஏன்னா மைனஸ் கியூ ஏற்றத்துக்கு எதிர் திசை தான் மின்னோட்டத்துல திசை. எனவே பிளஸ் கியூவால உண்டாக்கப்படுற மின்னோட்டமும் வலஞ்சுழி, இந்த மைனஸ் கியூ ஏற்றத்தால உண்டாக்கப்படுகின்ற மின்னோட்டமும் என்னதான்? வலஞ்சுழி தான். என் மைனஸ் கியூ ஏற்றம் இடஞ்சுழியில இயங்குறதால அவரால் உண்டாக்கப்படுற மின்னோட்டம் வலஞ்சுழியா இருக்கு. பிளஸ் கியூ வலஞ்சுழியில இயங்குறதால அவரால் உண்டாக்கப்படுற மின்னோட்டமும் வலஞ்சுழி. எனவே இந்த இரண்டு ஏற்ற துளிக்கைகளும் வலஞ்சுழியில மின்னோட்டத்தை உண்டாக்குது. இப்ப மின்னோட்டம் இந்த ஏற்றங்களால உண்டாக்கப்படுற மின்னோட்டத்தை நாம ஐ என்று எடுப்போம். எனவே மின்னோட்டத்தை நாம ஐ என்று எடுத்தால் வட்டக்கடத்தில உண்டாக்கப்படுற மையத்தில் உண்டாக்கப்படுற காந்தப்புல வலிமைக்கு சமன்பாடு என்ன? மையத்தில் உண்டாக்கப்படுகின்ற காந்தப்புல வலிமைக்கு சமன்பாடு மியூ ஐயின் கீழ் 2r ஆக இருக்கும். இதான் சமன்பாடு. மின்னோட்டம் ஐ ஆக இருந்தால் வட்டக்கடத்தில மையத்தில் உண்டாக்கப்படுற காந்தப்புல வலிமை மியூ ஐயின் கீழ் 2r. இதுல கவனிக்க வேண்டிய விடயம் என்னென்றால் இந்த கியூங்கிற ஏற்றம் ஐங்கிற மின்னோட்டத்தை உருவாக்குற மாதிரி இந்த மைனஸ் கியூங்கிற ஏற்றமும் ஐங்கிற மின்னோட்டத்தை உண்டாக்கும். எனவே இங்க ரெண்டு வட்டக்கடத்திகள்ங்கிறதால ஒரு வட்டக்கடத்திக்கு மியூ ஐங்கில் 2r இருந்தால் அடுத்த வட்டக்கடத்திக்கும் என்னதான்? மியூ ஐங்கில் 2r தான். அதுவும் இரண்டுமே ஒரே திசையில மின்னோட்டம்ங்கிறதால
இந்த பிளஸ் கியூவால உண்டாக்கப்பட்ட காந்தப்புல வலிமையும் மைனஸ் கியூவால உண்டாக்கப்பட்ட காந்தப்புல வலிமையும் ஒரே திசையில இருக்கு. சோ ரெண்டும் கூட்டுப்படும் மியூ ஐ இன்கிள் ஆர் என்று வரும். மியூ ஐ இன்கிள் 2r மியூ ஐ இன்கிள் 2r மியூ ஐ இன்கிள் r என்று வரும். சரி, ஐங்கிறது யாருன்னு சொன்னேன்? இந்த ஏற்றம் அசைந்தத்தால உருவாகிய மின்னோட்டம். சரி, இந்த ஏற்றத்தையும் இந்த மின்னோட்டத்தையும் நம்ம எப்படி கனெக்ட் பண்ணலாம்? இதை நம்ம எலக்ட்ரிசிட்டியில படிச்சிருக்கிறோம் இல்லையா? என்னன்னு படிச்சோம்? ஒரு ஏற்ற துணிக்கை வட்ட இயக்கத்தை அல்லது ஆவர்த்தன இயக்கத்தை ஆற்றும் போது மின்னோட்டத்துக்கான சமன்பாடு எடுத்தீங்களா இருந்தால் I சமன் இயங்குகின்ற ஏற்றம் Q ஆக இருந்தால் அதனது மீடிரன் F ஆக இருந்தால் I சமன் QF என்று சொல்லுவோம் இல்லையா? ஒரு ஏற்ற துணிக்கை ஆவர்த்தன இயக்கத்தை ஆற்றும் போது உருவாகிற மின்னோட்டத்துக்கான சமன்பாடு I சமன் QF. இப்படி ஒரு விடயம் படிச்சிருக்கிறோம். இதுல இங்க கேள்வியில மீடிரன் தரப்படல, கோண வேகம் தரப்பட்டிருக்கு. எனவே I சமன் Q இன்டு F வாரத்துல என்ன போடலாம்? உங்களுக்கு தெரியும் ஒமேகா சமன் 2πf இல்லையா? எனவே F சமன் என்ன எழுதலாம்? F சமன் ஒமேகாவின் கீழ் 2π என்று சொல்லலாம். எனவே இதுதான் ஏற்றத்தை மின்னோட்டத்தோட தொடர்புபடுத்தக்கூடிய சமன்பாடு. இப்ப நான் இந்த சமன்பாடை இந்த ஐயில பிரதியிட போறேன். சோ பாருங்க, மியூ இன்டு I வார இடத்துல Q ஒமேகா கீழ் 2π என்று வரும். அதே போல வட்டத்தில ஆரை எடுக்குமா இருந்தால் வட்டத்தில ஆரை ஸ்மால் r, எனவே ஆரையும் பிரதி இருக்கும். அப்ப மியூ Q ஒமேகாவின் கீழ் 2π r என்று வரும். இதான் இதன் மையத்தில் உருவாகிற காந்தப்புல வலிமைக்கான சமன்பாடு. விளங்குதா என்ன செய்யறோம்? சோ இந்த ஏற்றங்கள் இயங்குறதால உண்டாகிற மின்னோட்டத்தை டெஸ்டுக்கு யோசிக்கிறோம். சோ மின்னோட்டம் இரண்டுமே ஒரே சுழியில வரும். எனவே காந்தப்புலம் இரண்டுமே ஒரே திசையில கூட்டுப்படும். அந்த காந்தப்புலத்துக்கான சமன்பாடு மியூ ஐ இன்கிள் 2r மியூ ஐ இன்கிள் 2r. எனவே இதுல ஐய நாம கண்டுபிடிக்க வேண்டியிருக்குது. ஆகவே எலக்ட்ரிசிட்டியில படிச்ச மின்னோட்டத்துக்கான சமன்பாடை இங்க பயன்படுத்துறோம். I சமன் QF. இதுல F வார இடத்துல ஒமேகா இன்டு 2π பிரதி இருக்கு. ரைட்? ஓகே. சோ பொருத்தமான விட எத்தனாவது? 2010 24வது கேள்வி. பொருத்தமான விட மூன்றாவதாக இருக்கும் இல்லையா? பொருத்தமான விட மூன்றாவது. ஓகே. ஒருவேளை இந்த கேள்வி இப்படி வந்திருந்தா, இந்த கேள்வியில் நான் ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் ஒன்று செய்கிறேன். சின்ன சேஞ்ச் ஒன்றுதான். இப்படி வந்திருந்தா பிளஸ் Q ஏற்றமும் இந்த மைனஸ் Q ஏற்றமும், ரைட், இந்த இரண்டு ஏற்றங்களும் ஒரே சுழியில இயங்கி இருந்தால், இரண்டும் ஒரே சுழியில இயங்கி இருந்தால் சரியா மையத்துல காந்தப்புல வலிமை என்ன? பிளஸ் Q மைனஸ் Q ஒரே சுழியில இயங்கி இருந்தால், வலஞ்சுழியில உதாரணமா இயங்கி இருந்தால் மையத்துல காந்தப்புல வலிமை என்ன வரும்? உடனே சொல்லணும், டைம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, நிறைய விடைகள் வந்துட்டு இருக்குது. எஸ், நிச்சயமா என்ன வரும்? இரண்டுமே ஒரே சுழியில இயங்கி இருந்தால் மையத்துல காந்தப்புல வலிமை 0 வரும். யோசிக்கவே தேவையில்லை, மையத்துல காந்தப்புல வலிமை 0. என்ன காரணம்? உங்களுக்கு தெரியும், பிளஸ் Q இப்படி இயங்குதுன்றால் ரெண்டும் ஒரே கோண வேகமா, அதை மறந்துடக்கூடாது. ரெண்டும் ஒரே கோண வேகத்துல இயங்கும். பிளஸ் Q இப்படி இயங்குதுன்றால் பிளஸ் Qவால உண்டாக்கப்படுற மின்னோட்டம் வலஞ்சுழியில இருக்கு. மைனஸ் Q ஏற்றம் வலஞ்சுழியில இயங்கினால் மைனஸ் Qவால உண்டாக்கப்படுற மின்னோட்டம் எப்படி இருக்கிறது? இடஞ்சுழியில இருக்கிறது. எனவே ஒரு வட்டக்கடத்தி வலஞ்சுழியில மின்னோட்டத்தை காவுது, அடுத்த வட்டக்கடத்தி இடஞ்சுழியில மின்னோட்டத்தை காவுது. எனவே வலஞ்சுழியில காவுகின்ற மின்னோட்டத்தால் உருவாகிற காந்தப்புலம் ஒரு திசைதான், இடஞ்சுழி மின்னோட்டத்தால் உருவாகிற காந்தப்புலம் அதுக்கு எதிர் திசை. அப்ப சமனும் எதிர்மான காந்தப்புலம் வந்தால் மையத்துல காந்தப்புல வலிமை என்ன? 0. எனவே ஒன்றுக்கொண்டு எதிர் திசையில சமனும் சமபருமனுடைய மின்னோட்டம் பாயிரத்தால மையத்துல காந்தப்புல வலிமை 0 வந்திருக்கு. ஆனா இங்க ஒரே திசையில மின்னோட்டம் உருவாகிறதால ரெண்டு காந்தப்புல வலிமையும் கூட்டுப்படுவது என்றால் ஏற்றங்கள் ஒன்றுக்கொண்டு எதிர் திசையில இயங்கும். ரைட்? ஓகே, சும்மா நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இன்னொரு விடயம், ஒரு இதுக்கு பிறகு வரக்கூடியதா இருந்தால்
இதுக்கு பிறகு இப்படியான ஒரு கேள்வியை ஒரு 20 கேள்விகளுக்குள்ள முதல் 10 அல்லது முதல் 20 கேள்விக்குள்ள என்ன செய்யலாம், இந்த மாதிரி கேள்விகளை போடலாம். சோ ஏற்கனவே வந்த ஒரு கேள்வியில அதை விடவும் ஒரு இலகுவான கேள்வியை ஒரு 10, 15, 20 கேள்விகளுக்கு என்ன செய்ய போட வாய்ப்பு இருக்குது, போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவ கட்டாயம் தெரிஞ்சு வச்சு போடுங்க. அடுத்து நீங்க எக்ஸாம் படிக்கக்குள்ள கேள்விகள் செய்து பார்க்கக்குள்ள கட்டாயம் எப்பயுமே ஒரு கேள்வி எடுத்தா அந்த கேள்விக்குரிய விடை எடுத்துட்டு அடுத்த கேள்வி டியூட் அடிக்கிற அடுத்த கேள்விக்கு போற வேலை வச்சுக்க கூடாது. நீங்க என்ன செய்யணும்னா ஒரு கேள்வியை செஞ்சதுக்கு பிற்பாடு அந்த கேள்வியிலிருந்து வேற எப்படியெல்லாம் கேள்விகளை மாற்ற முடியும் அப்படிங்கறத நீங்க யோசிக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விடயம். வெறுமனே ஒரு கேள்வியை செய்துட்டு போகாம அந்த கேள்வியை சரியா விளங்கி செய்து விடையெடுத்ததுக்கு பிற்பாடு இந்த கேள்வியை வேற எப்படி மாற்றி மாற்றி கேள்விகளை உருவாக்கலாம் அப்படிங்கறத நாம் என்ன செய்யணும், யோசித்து கட்டாயம் விடையெடுத்துக் கொள்ளணும். சரியானே? ரைட். வேணும்னால் நான் இதுக்கு ஒரு சாம்பிளா ஒரு இன்னும் ஒரு உதாரணத்தை சொல்றேன். ரைட். இந்த கேள்விக்குரிய விடையை நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க. இதே மாதிரி இதுல நான் இன்னும் ஒரு வித்தியாசமா ஒரு கேள்வி ஒன்று தரப்போறேன். ரைட். 2 பிளஸ் ஏற்றங்கள் வலஞ்சுழியில இயங்குது. நான் கேள்வியெல்லாம் நீங்க சொல்லல, நீங்க படத்தை பார்த்து எழுதி கொள்ளுங்க. 2 பிளஸ் ஏற்றங்கள் வலஞ்சுழியில இயங்குது. ஒரு பிளஸ் ஏற்றத்திட கோண வேகம் ஒமேகா 1, அடுத்த பிளஸ் ஏற்றத்திட கோண வேகம் ஒமேகா 2. இனி இதுல மையத்துல உண்டாகிற காந்தப்புல வலிமை என்ன? ஒரு ஏற்றம் ஒமேகா 1, அடுத்த ஏற்றம் ஒமேகா 2, ரெண்டுமே சர்வசமனான ஏற்றங்கள். மையத்துல உண்டாகிற காந்தப்புல வலிமை என்ன? சோ ட்ரை பண்ணுங்க. எப்படியெல்லாம் மாத்தலாம்ங்கிறதுக்கு ஒரு உதாரணத்தை காட்டியிருக்கிறேன். அவ்வளவுதான். சின்ன கேள்விதான். சரி. பாங்கு சொல்லிக் கொண்டிருக்குது. சோ பாங்கு முனி நாம் என்ன செய்வோம், தொடர்வோமா? பாங்கு சொல்லிக் கொண்டிருக்குது.
சோ பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு வட்டக்கடத்தியின் மின்னோட்டத்தை என்ன திசையில் உருவாக்குது பார்த்தோமா இருந்தால் ரெண்டுமே பிளஸ் கியூ ஏற்றம், அதுவும் வலஞ்சுழி. ஆகவே மின்னோட்டமும் வலஞ்சுழியாகத்தான் இருக்கு. சோ இரண்டுமே வலஞ்சுழியில மின்னோட்டத்தை உருவாக்கும். எனவே வலஞ்சுழியில மின்னோட்டத்தை உருவாக்கினால் மையத்தில காந்தப்புல வலிமைக்கு இரண்டிட காந்தப்புல வலிமை, இரண்டிட காந்தப்புலங்களும் ஒரே திசையில் இருக்கிறதால கூட்டுப்படல். இரண்டுமே வலஞ்சுழிங்கிறதால இரண்டுமே காந்தப்புல இரண்டிட காந்தப்புல வலிமையும் கூட்டுப்படக்கூடியதா இருக்கு. அதே நேரத்துல இவங்க ரெண்டு பேர கோண வேகமும் வேறுபட்டிருக்கிறதால இவங்க ரெண்டு பேரும் உருவாக்கக்கூடிய மின்னோட்டமும் வேறுபட்டதா இருக்கு. உதாரணமா ஒன்றுட மின்னோட்டம் I1 என்றும் அடுத்தது மின்னோட்டத்தை நாம I2 எடுக்கலாம். என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்களா இருந்தால் மின்னோட்டம் சமன் Q ஒமேகாவிற்கு 2π இல்லையா? எனவே ஒமேகா மாறினா மின்னோட்டம் என்ன செய்யும்? மாறும். எனவே ஒன்றுட மின்னோட்டத்தை I1 என்றும் அடுத்தது மின்னோட்டத்தை I2 என்றும் எடுத்துக்கொள்ளலாம். இதன் பிற்பாடு பாருங்க, மியூவிற்கு 2r பொதுவா எடுப்போம். சோ I1 பிளஸ் I2 வரும். இதுல ஒமேகா மட்டும்தான் மாறுபடுவது, கோண வேகம் நம்ம என்ன செய்யல, கோண வேகம் சாரி ஒமேகா மட்டும்தான் என்ன செய்யுது, மாறுபடுவது. எனவே பாத்தீங்கன்னா இருந்தால் I சமன் Q ஒமேகா 2π. இதுல ஒமேகா வார இடத்துல ஒமேகா 1 வந்தால் மின்னோட்டம் I1, அதே போல ஒமேகா 2 வந்தால் மின்னோட்டம் என்ன, I2 இருக்கு. எனவே பாருங்க மியூவிற்கு 2r, I1 வார இடத்துல Q ஒமேகா 1 2π என்று போடலாம். அதே போல ஒமேகா 2 வார இடத்துல Q ஒமேகா 2π என்று போடலாம் இல்லையா? சோ இது ரெண்டையும் கூட்டி வாரதான் இங்க உருவாகக்கூடிய காந்தப்புல வலிமை. சோ இதுல நீங்க Q ஐயும் 2π பொதுவா எடுக்கலாம். மியூ Q 2π into 2r பொதுவா எடுத்த மாதிரி இருந்தால் ஒமேகா 1 பிளஸ் ஒமேகா 2 2 into 2 4 வரும் சரியா? சோ மியூ Q 4πr into ஒமேகா 1 பிளஸ் ஒமேகா 2 வந்து சரி. இதான் நீங்க உருவாக்குற மின்னோட்டத்திற்கான சமன்பாடு. நீங்க என்ன சொன்னது, மியூ I1 2r ஒரு வட்டத்தில காந்தப்புலம், அடுத்த வட்டத்தில காந்தப்புலம் மியூ I2 2r. I1 I2ங்கறத Q ஒமேகா 1 2π, Q ஒமேகா 2 2π என்று சொல்லலாம். கூட்டி வந்தா இப்படி வந்து சேரும். ரைட்? ஓகே, இப்போ நாம 27வது கேள்விக்கு போவோம். 27வது கேள்வி அதற்கு நோட் பண்ணி கொள்ளுங்க. ஓகே, உண்மையிலே இந்த 27வது கேள்வி எடுத்தீங்களா இருந்தால் இதுவும் ஒரு இலகுவான ஒரு கேள்வியாக இருக்குது. அதாவது பாருங்க, ஒரு வட்ட கடத்தில மின்னோட்டம் இரண்டு பக்கமும் அரைவாசி அரைவாசிக்கு சமனான அளவுல செலுத்தப்படுவதாம் இல்லையா? அதாவது இங்கிருந்து வார மின்னோட்டம் இந்த பக்கமும் இந்த பக்கமும் இப்படி சமனாக பிரிஞ்சு இப்படி போகுதுன்னு காட்டி இருக்கிறாங்க. உதாரணமா இங்க மேலுக்கு இருக்கிற வட்டக்கடத்தில தடை R, கீழுக்கு இருக்கிற வட்டக்கடத்தில தடையும் R ஆக இருந்தால் உங்களுக்கு தெரியும், ஒரு முழுமையான ஒரு வட்டம், அந்த வட்டத்தில அரைவாசி பகுதி தடை R கொண்டிருந்தால் அடுத்த அரைவாசி பகுதியும் என்னதான் தடை R ஆகத்தான் இருக்கும். எனவே இங்கிருந்து வார மின்னோட்டம், இங்கிருந்து வரக்கூடிய மின்னோட்டம் இந்த வட்டக்கடத்திக்குள்ள போகக்குள்ள மேலுக்கும் கீழுக்கும் தடை இருக்கிறதால, அதாவது வட்டக்கடத்திக்கு தடை இருக்குதுன்னு எடுக்கிறோம். எனவே மேலுக்கும் கீழுக்கும் சமனான தடை இருந்தால் இங்கிருந்து வார மின்னோட்டம் இந்த இரண்டு கடத்திக்குள்ளாரையும் சமனாக பிரியும் இல்லையா? இதைத்தான் நம்ம மின்னோட்ட பிரிகி அப்படின்னு படிச்சிருக்கிறோம். எனவே மேலுக்கும் கீழுக்கும் சமனாக மின்னோட்டம் பிரியும். உதாரணமா இங்க I என்றால் இதனூடான மின்னோட்டமும் I. இப்படி மின்னோட்டம் பிரிந்து போனால் இந்த வட்டக்கடத்தில மையத்தில காந்தப்புல வலிமை என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. கவனிங்க, இந்த மேலுக்கு இருக்கிற இந்த அரைவாசி எடுத்தீங்கன்னால் இந்த அரைவாசி வட்டக்கடத்தியால மையத்தில உண்டாக்கப்படுற காந்தப்புலம் உள்நோக்கிய திசையில இருக்கு இல்லையா? அதே போல
இந்த கீழுக்கு இருக்கிற அரைவாசி எடுத்தீங்கன்னா இந்த அரைவாசியால மையத்தில் உண்டாக்கப்படுற காந்த புலம் வெளிநோக்கிய திசையில இருக்கு. எனவே மேல் அரைவாசி உள்நோக்கி காந்தப்புலத்தை உண்டாக்குது, கீழ் அரைவாசி வெளிநோக்கி காந்தப்புலத்தை உண்டாக்குது. அதே நேரத்துல சமனான மின்னோட்டம் சமனான பகுதியாக இருக்கிறதால இந்த அரைவாசி உண்டாக்குற காந்தப்புலத்தை இந்த அரைவாசி உண்டாக்குற காந்தப்புலம் எதிர்ப்பதனால் விளையுளாக காந்தப்புல வலிமை சரியா இந்த மையத்துல 0 வந்து சேரும். எனவே மேல் அரைவாசியும் கீழ் அரைவாசியும் சமனான மின்னோட்டத்தையும் ஒன்றுக்கொண்டு எதிர் சுழியில மின்னோட்டத்தையும் கொண்டிருப்பதனால் மையத்தில காந்தப்புல வலிமை 0 வந்து சேரும். சரி, ஓகே. இப்ப நாம ஒரு சில மாடல் கேள்விகளை பார்க்கலாம். 82வது கேள்விக்கு போங்க. உங்க டியூப்ல 82வது கேள்வி. ரைட். விடைகளுடைய 82வது கேள்வி எல்லாம் யோசித்து செய்ய வேண்டிய கேள்வி. ஓகே, கவனிங்க. 82வது கேள்வி ஒரு நல்ல கேள்வி. இது ஒரு வட்டக்கடத்தில 3ல ஒரு பங்காக பிரிக்கக்கூடியதா ஒரு மின்கலத்தை இணைச்சு வச்சிருக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்துல மையத்துல உண்டாக்கப்படுகின்ற காந்தப்புல வலிமை என்னங்கிறதான் கேள்வி. கவனிங்க, இந்த வட்டக்கடத்தி எழுதினா இருந்தால்
இந்த வட்டக்கடத்தில மொத்தமான தடைய R என்று தந்திருக்கிறாங்க இல்லையா? வட்டக்கடத்தில மொத்தமான தடைய R என்று சொல்றாங்க. நான் இதுல இந்த கால் வட்ட பகுதிக்கு தான் இந்த கால் வட்ட கடத்தில தடைய உதாரணமா R நோட் எடுக்கிறேன். சரி, இந்த கால் வட்டத்தில தடைய நான் R நோட் எடுக்கிறேன். சரி, சொல்லுங்க, இந்த கால் வட்டத்தில தடை பருமன் R நோட் என்றால் இந்த முக்கால் வட்டத்திட தடை பருமன் என்ன வரும்? இந்த முக்கால் வட்டத்திட தடை பருமன் என்ன வரும்? என்ன வரும்? கால் வட்டம் R நோட் என்றால் இதே மாதிரி 3 மடங்குதான இந்த பகுதி. எனவே இதிட தடை 3 R நோட் வரும் இல்லையா? நான் இவ்வளவு கடத்திக்குரிய தடைய R நோட் சொல்றேன். அப்ப இதுல 3 மடங்குங்கிறதால இதுல தடை 3 R நோட்டாக இருக்கு. இப்ப பாருங்க, இந்த மின்கலத்திலிருந்து இப்படி மின்னோட்டம் வரும். இங்கிருந்து வார மின்னோட்டம் இந்த 2 தடைகள் சமாந்தரமா இணைக்கப்பட்டிருக்கிறதால இந்த R நோட்டுக்கு இந்த 3R நோட்டுங்கிறது சமாந்தரமா இணைக்கப்பட்டிருக்கிறதால இங்கிருந்து வார மின்னோட்டம் இந்த தடைகள பருமன்களுக்கு நேர்மாறாக பிரிகை அடையும். அதை மின்னோட்ட பிரிகி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதாவது தடைகள விகிதம் 1க்கு 3ஆக இருந்தால் மின்னோட்டத்தில விகிதம் 3க்கு 1ஆக இருக்கணும். அதாவது இதனூடாக பாய்கின்ற மின்னோட்டம் 3I நோட் என்றால் இதனூடாக பாய்கின்ற மின்னோட்டம் I நோட்டாக இருக்கும். தடைகள விகிதம் 1க்கு 3, மின்னோட்டத்தில விகிதம் 3க்கு 1. ரைட்? அப்ப நாம இந்த வட்டக்கடத்தில இதையும் ஒரு தடையாக எடுக்கிறோம். இந்த 2 தடையும் சமாந்தரமா இருக்கிறதால தடைகள விகிதத்துக்கு நேர்மாறாக மின்னோட்டம் பிரிகை அடைந்து செல்லும். இப்ப கவனிங்க, மையத்தில காந்தப்புல வலிமையை கண்டுபிடிக்க போறோம். எனவே மையத்தில காந்தப்புல வலிமை எடுத்தீங்களா இருந்தால் இந்த கால் வட்டத்தாலேயும் மையத்தில காந்தப்புலம் உண்டாக்கப்படும், இந்த முக்கால் வட்டத்தாலேயும் மையத்தில காந்தப்புலம் உண்டாக்கப்படும் இல்லையா? எனவே கால் வட்டத்தால உண்டாக்கப்படுறதையும் முக்கால் வட்டத்தால உண்டாக்கப்படுகின்ற காந்தப்புலத்தையும் கூட்டி விடும். எனவே இந்த கால் வட்டத்தால உண்டாக்கப்படுற காந்தப்புலத்தை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கால் வட்டத்துக்கு பொது சமன்பாடு என்ன? μI ன் கீழ் 8R. இதான பொது சமன்பாடு. இது கால் வட்டத்தில காந்தப்புல வலிமைக்கான சமன்பாடு. ஆனால் இங்க கால் வட்டத்துக்குள்ளால போற மின்னோட்டம் என்ன? 3I நோட். அப்ப I வார இடத்துல 3I நோட் வரும். அதே போல இந்த முக்கால் வட்டத்தால மையத்தில் உண்டாக்கப்படுற காந்தப்புல வலிமை எடுக்கும். எடுத்த மாதிரி இருந்தால் μ இன்டு முக்கால் வட்டத்துக்கு சமன்பாடு என்ன? μI ன் கீழ் 3μI ன் கீழ் 8R. இதான முக்கால் வட்டத்தில காந்தப்புல வலிமைக்கான சமன்பாடு. ரைட். இதுல இந்த முக்கால் வட்டத்துக்குள்ளால பாயிற மின்னோட்டம் என்ன? I நோட். இதுக்குள்ளால 3I நோட்னா இதுக்குள்ளால என்ன மின்னோட்டம்? I நோட். மொத்த மின்னோட்டம் 4I நோட்டா இருக்கு. ரைட்? அப்ப முக்கால் வட்டத்தின் உண்டான மின்னோட்டம் I நோட். அப்ப I வார இடத்துல I நோட் வரும். இதுல இந்த கால்வட்டத்தால மின்னோட்டம் பாயும் போது இந்த கால்வட்டத்தால உண்டாக்கப்படுற காந்தப்புலம் வெளிநோக்கிய திசையில இருக்கு. அதே நேரத்தில் இந்த முக்கால் வட்டத்தால் உண்டாக்கப்படுற காந்தப்புலத்தை எடுத்தீங்கன்னா இது வலஞ்சுழியில மின்னோட்டத்தை கொண்டிருக்கிறதால காந்தப்புலம் உள்நோக்கிய திசையில இருக்கு. இது வெளிநோக்கி காந்தப்புலத்தை உண்டாக்குது, இது உள்நோக்கி காந்தப்புலத்தை உண்டாக்குது. வெளிநோக்கிய காந்தப்புலத்தை நாம பிளஸ் எடுத்தால் உள்நோக்கிய காந்தப்புலத்தை நாம மைனஸ் எடுக்கணும். சரி, அப்ப பாருங்க, வெளிநோக்கியத்தை நாம பிளஸ் எடுத்தால் உள்நோக்கியத்தை நாம மைனஸ் எடுக்கணும். எனவே இது ரெண்டையும் கூட்டும் போது பாத்தீங்கன்னா இதுவும் சம பருமன், ஆனால் ஒன்று கொண்டு எதிர் திசைங்கிறதால கூட்டும் போது காந்தப்புல வலிமை 0 என்று வந்து சேரும். ஆகவே இந்த சந்தர்ப்பத்திலையும் ஒரு வட்டக்கடத்தில மையத்தில் உண்டாக்கப்படுற காந்தப்புல வலிமை எவ்வளவுதான்? 0 இருக்கும். எனவே பாருங்க, நாம இப்ப செய்த 2 கேள்விகள், அதாவது நம்ம செய்த இதுக்கு முதல் செய்த 90ஆம் ஆண்டு வந்த 52வது கேள்வியா இருந்தாலும் சரி, இப்ப நாம செய்திருக்கிற இந்த முதல் கேள்வியா இருந்தாலும் சரி, இந்த 2 கேள்வியிலையுமே வட்டக்கடத்தில மையத்துல காந்தப்புல வலிமை எப்படி வந்திருக்குது? 0 வந்திருக்குது.
ஆகவே நாம என்ன முடிவுக்கு வரலாம்டா நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. இப்ப நாம ஒரு பொதுவான ஒரு முடிவுக்கு வர போறோம். அதாவது நம்ம என்ன முடிவுக்கு வரலாம்னா, ஒரு சீரான வட்டக்கடத்தி எடுத்து, ரைட், ஒரு சீரான வட்டக்கடத்தியா, சீரான வட்டக்கடத்தி எடுத்து, அதாவது எல்லா இடத்துல அலகு நீளத்தடை எல்லா இடத்திலையும் சமனா இருக்கிறது. ஒரு சீரான வட்டக்கடத்தி எடுத்து அந்த வட்டக்கடத்திய நீங்க மின் சுற்றுல எப்படி தொடுத்தாலும், ஒரு மின் சுற்றுல எவ்வாறு தொடுத்தாலும் அந்த வட்டக்கடத்தின மையத்துல உண்டாக்கப்படுற காந்தப்புல வலிமை பூஜ்ஜியமாகத்தான் வரும். அதாவது இதுக்கு முதல் செய்த கேள்வியில அரைவாசி அரைவாசியா பிரிக்கக்கூடியதாக மின் சுற்றுல இந்த வட்டக்கடத்தியை தொடுத்திருந்தோம். இந்த கேள்வியில 1:3 விகிதத்துல வட்டக்கடத்தியை பிரிக்கக்கூடியதாக மின் சுற்ற தொடுத்திருந்தோம். எனவே நம்ம என்ன சொல்றோம்னா, ஒரு சீரான வட்டக்கடத்திய மின் சுற்றுல எவ்வாறு தொடுத்தாலும், அரைவாசிக்கு தொடுத்தாலும் சரி, 1/3 தொடுத்தாலும் சரி, எப்படி தொடுத்தாலும் சரி, அந்த வட்டக்கடத்தின மையத்தில் உண்டாக்கப்படுகின்ற காந்தப்புல வலிமை பூஜ்ஜியமாகவே வந்து சேரும். என்ன காரணம் என்றால், இங்க வார மின்னோட்டம் இந்த வட்டக்கடத்திக்குள்ள 2 பக்கங்களின் ஊடாகவும் பிரிகை அடையும். அந்த நேரத்துல இரண்டாலையும் உண்டாக்கப்படுகின்ற காந்தப்புல வலிமை ஒன்றுக்கொண்டு எதிர் திசையில இருக்கிறதால காந்தப்புல வலிமை பூஜ்ஜியமாக வந்து சேரும். அதாவது இது நீளம் சிறியதா இருக்கிறதால இங்க மின்னோட்டம் பெரியதா வந்துடும். இங்க நீளம் பெரியதா இருக்கிறதால இங்க மின்னோட்டம் சிறியதா வரும். எப்படி பார்த்தாலும் ஒன்றுக்கொண்டு இவங்க உண்டாக்குற காந்தப்புலம் ஒன்றுக்கொண்டு சமனும் எதிர்மாறிக்கிறதால மையத்துல காந்தப்புல வலிமை பூஜ்ஜியம் வரும். சரியான தேவைன்னா நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஒரு சீரான வட்டக்கடத்திய மின் சுற்றுல இவ்வாறு இணைப்பமா இருந்தால், அரைவாசி அரைவாசியாகவோ அல்லது வேற ஒரு பங்கிலேயோ இணைப்பமாக இருந்தால் அந்த கடத்தில மையத்தில் உண்டாக்கப்படுற காந்தப்புல வலிமை பூஜ்ஜியமாகவே அமையும். ரைட்? சரி, இப்ப நீங்க உங்க டியூட்ல 77வது கேள்வி 77வது கேள்வி செய்திருக்க பாருங்க. அப்ப ஃபர்ஸ்ட் 77வது கேள்வி டியூட்ல 77வது கேள்வி செய்திருக்கிறோமா? ஓகே, 77 நாம செய்திருக்கிறோம், போன கிளாஸ்ல செய்தோம். சோ 78வது கேள்வி என்ன? டியூட்ல 78வது கேள்வி, அதுவும் ஒரு மாடல் கேள்வி. 78வது கேள்வி என்ன?
சரி. எல்லாம் யோசித்தீங்கன்னா சரி. இலகுவான ஒரு கேள்வி. உண்மையிலே இது ஒரு இலகுவான கேள்வி உண்டு. சரியா? ஓகே, நிறைய பேர் சரியான விடை அனுப்பியிருக்கிறாங்க. எல்லாம் பாருங்க, இந்த கேள்வியை பொறுத்தவரையில இங்க அரை வட்டம், கால் வட்டம், அதே மாதிரி நேரிய கடத்திகள் நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா? இதுல முதலாவது நான் இந்த கால் வட்டத்தை எடுக்கிறேன். இந்த கால் வட்டத்தை எடுத்தீங்கன்றால் இந்த கால் வட்டத்தினூடாக மின்னோட்டம் இடஞ்சுழியில பாயுது. அதே மாதிரி இந்த கால் வட்டத்தை எடுத்த மாறினால் மின்னோட்டம் வலஞ்சுழியில பாயுது. இங்க இடஞ்சுழியில மின்னோட்டம் பாயுது, இங்க மின்னோட்டம் வலஞ்சுழியில பாயுது. எனவே இந்த கால்வட்டத்தால உண்டாக்கப்படுகின்ற காந்தப்புலமும் இந்த கால்வட்டத்தால உண்டாக்கப்படுகின்ற காந்தப்புலத்தையும் எடுத்தீங்கன்னால் இவங்க ரெண்டு பேரும் உண்டாக்குற காந்தப்புலம் ஒன்றுக்கொண்டு சமனும் எதிருமாக இருக்கு இல்லையா? ஏன்னா இதுல ஆரையும் சமன். ஆனால் இது இடஞ்சுழி, இது வலஞ்சுழிங்கிறதால இரண்டு பேரும் உண்டாக்கக்கூடிய காந்தப்புலத்தை எடுத்தமா இருந்தால் ஒன்றுக்கொண்டு எதிர் திசையில இருக்கு. எனவே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உருவாக்குற விளைவு காந்தப்புலம் என்னென்றால் பூஜ்ஜியமா இருக்கு. அப்ப இந்த ரெண்டு காந்தப்புலமும் சேர்ந்து உருவாக்குற விளைவு காந்தப்புல வலிமை பூஜ்ஜியம். எனவே நான் இந்த கால்வட்டத்தையும் இந்த கால்வட்டத்தையும் அகற்றி விடுறேன். விளங்குதா? அடுத்து இந்த கடத்தி, இந்த கடத்தி இவங்களால காந்தப்புலம் மையத்துல உண்டாக்கப்படுமா? இல்ல இல்லையா? இந்த கடத்திய சூழ காந்தப்புலம் வருமே தவிர மையத்துல காந்தப்புலம் வராது. எனவே இந்த கடத்தியாலையும் இந்த கடத்தியாலையும் மையத்துல காந்தப்புலம் உண்டாக்கப்படாது. அடுத்து யார் இருக்கிறா? இங்க ஒரு நேரிய கடத்தி, இங்க ஒரு நேரிய கடத்தி. நாம போன கிளாஸ்ல, அதாவது 77வது கேள்வியில ஒரு நேரிய கடத்திட முடிவிடத்துல இருக்கிற ஒரு புள்ளியில உண்டாக்கப்படுற காந்தப்புல வலிமையை பற்றி படிச்சிருந்தோம். போன கிளாஸ்ல நாம் அதுல கேள்வி செய்திருந்தோம். எனவே அந்த வகையில யோசிக்கும் போது இந்த நேரிய கடத்தியால மையத்துல காந்தப்புலம் உண்டாக்கப்படும், இந்த நேரிய கடத்தியாலையும் மையத்துல காந்தப்புலம் உண்டாக்கப்படும். ஆனால் இந்த நேரிய கடத்தி உண்டாக்குற காந்தப்புலமும் இந்த நேரிய கடத்தி உண்டாக்குற காந்தப்புலத்தையும் எடுத்தீங்கன்னால் இந்த நேரிய கடத்தி மையத்துல உண்டாக்குற காந்தப்புலம் உள்நோக்கி இருக்கு. இந்த நேரிய கடத்தி மையத்துல உண்டாக்குற காந்தப்புலம் வெளிநோக்கி இருக்கு. எனவே இவரும் உண்டாக்குற காந்தப்புலம் ஒன்றுக்கொண்டு எதிர் திசையில வாரதால இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மையத்துல உண்டாக்குற விளையுள் காந்தப்புலம் பூஜ்ஜியமா இருக்கு. ஆகவே இந்த அரை வட்டத்தாலதான் மாத்திரம்தான் இந்த மையத்துல காந்தப்புலம் உண்டாக்கப்படும். எனவே காந்தப்புல வலிமைக்கு சமன்பாடு எடுத்தீங்கன்றால் வெறுமனே இந்த அரை வட்டம் மாத்திரம்தான் மையத்துல காந்தப்புலத்தை விளையுளா உண்டாக்கும். மத்தாக்கெல்லாம் ஒன்றுக்கொண்டு சமனும் எதிருமா உருவாக்குறாங்க. ஆகவே மையத்துல காந்தப்புல வலிமைக்கு சொந்தக்காரர்கள் அளிக்க போறது இந்த அரை வட்டம் மாத்திரம்தான். எனவே மியூ ஐயின் கீழ் அரை வட்டமா இருந்தால் காந்தப்புல வலிமைக்கான சமன்பாடு என்ன? 4r ஆக இருக்கு. எனவே மையத்துல காந்தப்புல வலிமை மியூ ஐயின் கீழ் 4r. எத்தனாவது விட? இரண்டாவது விட. சரி, ஓகே. இப்ப நம்ம தொழுகிறதுக்குரிய பிரேக் எடுப்போம். சரி, ஒரு 10 நிமிடம் பிரேக். சோ வேகமா நீங்க தொழுதுட்டு வந்து கொள்ளலாம்.
இப்ப நீங்க 29வது கேள்விக்கு வாங்க. 29வது கேள்வி. 96ஆம் ஆண்டு 29வது கேள்வியா? இந்த 29வது கேள்வியில இந்த படத்துல இந்த இடத்துல ஒரு சின்ன கரெக்ஷன் ஒன்று இருக்குது. அங்க திசை வந்துட்டு வெளிநோக்கி போறதா காட்டியிருக்கிறாங்க. திசை உள்நோக்கி வரணுமா? இப்படி வரணும். 29வது கேள்வியில இந்த திசையை கொஞ்சம் சரியா கரெக்ட் பண்ணி கொள்ளுங்க. திசை மாறி போடப்பட்டிருக்குது, அதை கரெக்ட் பண்ணி கொள்ளுங்க. சின்ன கேள்வி. இங்க காந்தப்புலத்தில வடிவத்தை தந்து வரிச்சுருளினூடாக மின்னோட்டம் எவ்வாறு பாய்ந்திருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சோ பாத்தீங்களா இருந்தா இங்கிருந்து காந்தப்புல கோடுகள் வெளியேறதா காட்டப்பட்டிருக்கு இல்லையா? எனவே இங்கிருந்து காந்தப்புல கோடுகள் வெளியேறினால் மின்னோட்டம் இந்த வரிச்சுருளினூடு மேல் நோக்கிய திசையில பாய்ந்திருக்கு. மின்னோட்டம் இந்த இடத்துல இருக்கிற வரிச்சுருளினூடு மேல் நோக்கிய திசையில பாய்ந்திருக்கு. அதாவது இப்படி அதாவது முன்பக்கம் மேல் நோக்கி இருந்திருக்கு. காந்தப்புல வெளிநோக்கி வாரண்டால் வரிச்சுருளோட முன்முகப்புல மின்னோட்டம் எப்படி இருக்கணும்? மேல் நோக்கி பாயணும். அதே நேரத்துல இந்த வரிச்சுருளையும் பாருங்க, காந்தப்புல கோடு என்ன செய்யுதுன்னா இந்த பக்கம் வெளியேறுது. திசை பாருங்க, இதே மாதிரி தான் இந்த பக்கமும் இந்த வரிச்சுருள்ல இருந்தும் காந்தப்புல கோடுகள் வெளியேறுது. இங்க இருந்து காந்தப்புல கோடு வெளியேறுதுன்றால் இந்த இடத்துல இருக்கிற வரிச்சுருளை மின்னோட்டம் முன்முகப்புல மேல் நோக்கி இருந்திருக்கிறது. ஆகவே இரண்டு வரிச்சுருளையும் முன்பக்கம் மின்னோட்டம் மேல் நோக்கி இருக்கிற படத்தை பாத்தீங்களா இருந்தால் அதுக்கு பொருத்தமான விட இரண்டாவதாக வரும் இல்லையா? ரெண்டு வரிச்சுருளையுமே மின்னோட்டம் மேல் நோக்கிய திசையில் இருக்கக்கூடியதாக இருக்கிற படம் இரண்டாவதாக இருக்கு. என்னதான் மின்னோட்டம் மேல் நோக்கி வந்தாதான் காந்தப்புலம் வெளியேறும். காந்தப்புலம் வெளியேறும்னா இங்கேயும் மின்னோட்டம் மேல் நோக்கி வந்திருக்கணும். சோ பொருத்தமான விட இரண்டாவது. அதே போல 30வது கேள்வி, அதை பார்த்த உடனே நம்ம விடையை சொல்லலாம். 30வது கேள்வி 97ஆம் ஆண்டு 48வது கேள்வி. வரிச்சுருள் வழியே வரிச்சுருளின் அச்சு வழியே காந்தப்புல வலிமைக்கான மாறல். சோ நான் படிச்சு வச்சிருக்கிறேன். ஒரு வரிச்சுருளோட அச்சின் வழியே காந்தப்புல திருத்தீங்களா இருந்தால், ஒரு வரிச்சுருளோட அச்சின் வழியே காந்தப்புல திருத்தமா இருந்தால் காந்தப்புல வலிமை மாறாது. எனவே வரிச்சுருளோட அச்சின் வழியே காந்தப்புல வலிமைக்கான மாறல் எடுத்தீங்களா இருந்தால் இப்படியான ஒரு கிராஃபாக வரும். இதான் 30வது கேள்வி. வரிச்சுருளோட அச்சின் வழியே காந்தப்புல வலிமை எடுத்தமா இருந்தால் இந்த அச்சுக்குள்ள மாறாம இருக்கணும், அச்சிலிருந்து வெளியில போகக்குள்ள காந்தப்புல வலிமை குறைவடைந்து போகும். சரியான? சோ பொருத்தமான விட 3வது. அதே போல அதுல 4வது விட எதுக்குரியது? 4வது விட எதுக்குரியதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நான் படிச்சு வச்சிருக்கிறேன். வரிச்சுருளோட அச்சின் வழியே காந்தப்புல வலிமை எப்படி மாறும்? வரிச்சுருளோட 4வது விட எதுக்கு வரும்? 4வது பாத்தீங்களா இருந்தால் ஒரு வட்டக்கடத்தி எடுத்தமா இருந்தால் வட்டக்கடத்தில அச்சின் வழியே ஒரு வட்டக்கடத்தில அச்சின் வழியே காந்தப்புல வலிமைக்கான மாறல் இப்படி வரும்.
வட்டக்கடத்தி அச்சின் வழியே காந்தப்புல வலிமைக்கான மாறல் இவ்வாறு வரும். எனவே 4வது விட ஒரு வட்டக்கடத்திக்குரியது, 3வது விட ஒரு வரிச்சுருளுக்குரியது. சரி, ஓகே. இப்ப நீங்க 31வது கேள்வி எடுங்க. 31. பாருங்க, ஒரு வரிச்சுருளுக்கு பக்கத்துல 4 திசை காட்டிகள் ABCD வைக்கப்பட்டிருக்கிறார். இந்த வரிச்சுருளினூடான மின்னோட்டம் புறமாற்றப்பட்டால், இந்த வரிச்சுருளினூடான மின்னோட்டம் புறமாற்றப்பட்டால், ரைட், அங்க இருக்கக்கூடிய திசை காட்டிகள்ல எந்த திசை காட்டில திசை மாற்றம் அடையும், எது மாற்றம் அடையாது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சோ பாருங்க, ஒரு வரிச்சுருளுக்கான மின்னோட்டம் பாயுது. மின்னோட்டத்துல திசை மாறினால் எந்தெந்த திசை காட்டிகள்ல திசை மாற்றம் அடையும் கேட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், ரொம்ப இலகுவான ஒரு விடயம். அவனீங்க ஒரு வரிச்சுருள் எடுக்கும். ஒரு வரிச்சுருளுக்குள்ளால மின்னோட்டம் முன்முகப்புல கீழ் நோக்கி பாய்ந்து வச்சுக்கொள்ளுங்க. முன்முகப்புல கீழ் நோக்கி மின்னோட்டம் பாய்ந்து எடுக்கும். இவ்வாறு வரிச்சுருள மின்னோட்டம் கீழ் நோக்கி பாய்ந்தால், இந்த டைம்ல உருவாகிற காந்தப்புலத்தை எடுத்தீங்கன்னா, மின்னோட்டம் கீழ் நோக்கி பாய்ந்தால் காந்தப்புலத்தை எடுத்தமா இருந்தால், காந்தப்புலம் இவ்வாறான ஒரு அமைப்புல வரும் இல்லையா? சட்ட காந்தத்தின் அமைப்புல இவ்வாறு வந்து சேரும். இதே வரிச்சுருளுக்கு மின்னோட்டத்தில திசை மாறி இருந்தார், மின்னோட்டத்தில திசை மாறி இருந்தார், மின்னோட்டம் மேல் நோக்கி பாய்ந்தார், இப்படி பாய்ந்தார். இந்த வரிச்சுருள முன்முகப்புல மின்னோட்டம் மேல் நோக்கி பாய்ந்தால், இந்த டைம்ல காந்தப்புலம் எப்படி வரும்? மின்னோட்டம் மேல் நோக்கி பாய்ந்தால் காந்தப்புலம் இந்த திசையில வரும், இப்படி வரும். ஆகவே கவனிங்க, ஒரு வரிச்சுருளுக்குள்ளால பாய்கின்ற மின்னோட்டத்தில திசையை நாம மாற்றும் போது அந்த வரிச்சுருளால உண்டாக்கப்படுகின்ற காந்தப்புலத்தில திசையும் மாற்றம் அடையும். பாருங்க, ஆரம்பத்துல வரிச்சுருளை நோக்கி காந்தப்புலம் இருக்குது, இங்க வரிச்சுருளை விளக்கி காந்தப்புலம் இருக்குது. மேலுக்கு ஆரம்பத்துல இடப்பக்கமா காந்தப்புலம் இருக்குது, இங்க காந்தப்புலம் வலப்பக்கமா இருக்குது. அதே போல கீழுக்கு இங்க வலப்பக்கமா இருக்குது, இங்க இடப்பக்கமா இருக்குது. இந்த பக்கம் காந்தப்புலம் வெளிநோக்கி இருக்குது, இந்த பக்கம் காந்தப்புலம் உள்நோக்கி இருக்குது. எனவே நாம ஒரு வரிச்சுருள மின்னோட்டத்தை மாற்றும் போது அந்த வரிச்சுருள எல்லா பகுதியில் இருக்கக்கூடிய காந்த புலங்களோட திசையும் மாற்றம் அடையும். ஆகவே நாம திசை காட்டிய வைக்கும் போது ஆரம்பத்துல இந்த திசை காட்டி ஒரு திசையை காட்டி கொண்டிருந்தால், மின்னோட்டத்தை நாம மாற்றும் போது அந்த திசை காட்டி அதுக்கு எதிர் திசையை காட்ட ஆரம்பிக்கும். ஆரம்பத்துல ஒரு திசைனால் மின்னோட்டத்தை மாற்றினால் இந்த திசை காட்டினது திசை மாற்றமடைய ஆரம்பிக்கும். ஆகவே இந்த 4 திசை காட்டிகளினது திசையும் நிச்சயமாக மாற்றம் அடைந்திருக்கும் சொல்லலாம். ஆரம்பத்தில் நீங்க காந்தப்புலம் இந்த திசையில திசை காட்டி இப்படி இருந்திருக்கு, காந்தப்புலம் இப்ப மாறிட்டு மின்னோட்டம் மாறினதால திசை காட்டின திசையும் மாற்றம் அடையும். எனவே 4 திசை காட்டிகளினது திசையும் மாற்றம் அடையும் அப்படிங்கிற ஒரு பொது முடிவுக்கு வரலாம். சரியான? எனவே பாத்தீங்களா இருந்தால் பொருத்தமான விட 2வதா இருக்கு. எல்லா திசை காட்டிகளும் புறமாற்றப்படும். இப்ப நீங்க 32வது கேள்விக்கு வாங்க. 2011ஆம் ஆண்டு ஓல்ட் சிலபஸுக்குரியது. 32வது கேள்வி. இதை கொஞ்சம் நல்லா யோசித்து செய்யணும்.
32வது கேள்வி நல்லா யோசித்து செய்யணும். சரி, ஓகே, பாருங்க. ஒரு வரிச்சுருள் உண்டு. இந்த வரிச்சுருள்ல ஆரம்பத்துல இந்த ஆழி எஸ் வந்துட்டு திறக்கப்பட்டிருக்குது. அந்த சந்தர்ப்பத்திலையும் பிறகு ஆழி எஸ் மூடப்படும் போதும் காந்தப்புல வலிமையில மாற்றத்தை பத்தி கேட்கிறாங்க. இந்த கேள்வியில உண்மையா வந்துட்டு எக்ஸ்ங்கிற படம் தரப்படல இல்லையா? அங்க வந்துட்டு காந்தப்புல வலிமைக்கு ஒரு புள்ளியை தந்திருக்கிறாங்க. அந்த எக்ஸ்ங்கிற புள்ளி தரப்படல. சோ உதாரணமா நீங்க எக்ஸ்ங்கிற புள்ளியா இதை எடுத்துக்கொள்ளுங்களா, இதை எக்ஸ்ங்கிற புள்ளின்னு எடுத்துக்கொள்ளுங்க. சோ இந்த எக்ஸ்ங்கிற புள்ளியில காந்தப்புல வலிமைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ரைட், கவனிங்க. எப்பயுமே நாம ஒரு விடயத்தை யோசிக்கக்குள்ள, ஒரு கேள்வியை யோசிக்கும் போது அதை வந்துட்டு ஓவராலா யோசிக்கணும். வெறுமனே ஒரு பகுதிக்குள்ள மட்டும் இருந்து யோசிக்க கூடாது. அதை வந்துட்டு நம்ம ஓவராலா யோசிக்கணும். அதாவது என்னென்றால், நாம் இந்த ஆழி எஸ் திறந்திருக்கக்குள்ள இந்த வரிச்சுருளுக்குள்ளான மின்னோட்டம், இந்த வரிச்சுருளுக்குள்ளான மின்னோட்டம் இவ்வளவு நீளத்துக்கும் பாயும் இல்லையா? இப்படியே மின்னோட்டம் இவ்வளவு வரைக்கும் பாயும். எனவே நான் இந்த வரிச்சுருள முறுக்குகள எண்ணிக்கையை ஒரு உதாரணமா கேபிட்டல் எண் என்று எடுக்கிறேன். எனவே இந்த வரிச்சுருள் முழுவதும் மின்னோட்டம் பாயும் போது வரிச்சுருளுக்குள்ள இருக்கிற இந்த புள்ளியில காந்தப்புல வலிமைக்கான சமன்பாடு எடுத்தமா இருந்தால் மியூ மியூ என் ஐயின் கீழ் எல் என்று வரும் இல்லையா? என்னுங்கிறது முறுக்குகள எண்ணிக்கை, எல்லுங்கிறது வரிச்சுருள நீளம். எனவே மியூ என் ஐயின் கீழ் எல்லுங்கிறது தான் வரிச்சுருளுக்குள்ள இருக்கிற காந்தப்புல வலிமைக்கான சமன்பாடு. இப்ப நாம இந்த ஆழி எஸ் மூடு, இந்த ஆழி எஸ் மூடினால் ஆரம்பத்தில் எல்லாம் விளைக்குள்ள மின்னோட்டம் ஐ பாய்ந்துட்டு இருக்குது. இந்த டைம்ல காந்தப்புல வலிமை மியூ என் ஐயின் கீழ் எல்லாக இருக்கு. இதான் வரிச்சுருள அச்சின் வழியே காந்தப்புல வலிமைக்கான சமன்பாடு. ஆழி எஸ் மூடினா நிறைய பேர் எதை மட்டும் யோசிக்கிறேன்டா, இப்ப கரண்ட் வந்துட்டு இந்த வரிச்சுருள இவ்வளவு பகுதிக்குள்ளால மட்டும் பாயும், இதுக்குள்ளான மின்னோட்டம் பாயாதுங்கிறத மட்டும்தான் யோசிக்கிறேன். ஏன்னா இது இப்ப ஷார்ட் சர்க்யூட் ஆகிட்டு, இப்படிதான் யோசிப்பாங்க. இது ஷார்ட் சர்க்யூட் ஆகிட்டு. ஆகவே நம்ம ஆழி எஸ் மூடினா இந்த அரைவாசி பகுதிக்குள்ளான மின்னோட்டம் பாயாதுங்கிறத யோசிக்கிறேன். ஆனா ஒரு விடயத்தை மறந்துடுறேன். என்ன விடயம்னால், நாம ஆழி எஸ் மூடினால் இந்த மின் கலத்துக்கு குறுக்கே இருக்கிற தடை இருக்குதானே, அந்த தடை வந்துட்டு அரைவாசியா மாறும் இல்லையா? யோசிச்சு பாருங்க. இவ்வளவு நீளமான தடை ஆர் என்றால், உதாரணமா இவ்வளவு நீளமான வரிச்சுருள தடை ஆர் என்றால் அதுல அரைவாசி வரிச்சுருள தடை என்ன அளிக்கணும்? R/2 ஆக இருக்கு. ஆகவே நாம ஆழி எஸ் மூடக்குள்ள இந்த மின்கலத்துக்கு குறுக்கே இருக்கிற தடையும் மாற்றம் அடையும். அதாவது அரைவாசியாக தடை குறைவடையும். இப்ப யோசிங்க, தடை அரைவாசியா குறைந்தா மின்கலத்திலிருந்து பாயிற மின்னோட்டம் என்ன செய்யும்? 2 மடங்காக அதிகரிக்கும்.
ஆகவே ஆரம்பத்துல பாய்ந்த மின்னோட்டம் ஐண்டா ஆனா எஸ் மூடினோட மின்னோட்டம் 2i ஆக மாறும். புரியுதா? சோ மின்னோட்டம் 2 மடங்கா மாறும் என்றால் தடை அரைவாசியாக மாறும். இப்ப நாம இந்த வரிச்சுருளுக்கு சமன்பாடை பயன்படுத்துவோம். புதிய வரிச்சுருளுக்கு சமன்பாடை பயன்படுத்துவோம். இப்ப சொல்லுங்க, இந்த வரிச்சுருளோட முறுக்குகள் எண்ணிக்கை என்ன? இவ்வளவுதான். இது பயன்படுத்தப்படாது. அப்ப இவ்வளவுதான் வரிச்சுருள். இந்த வரிச்சுருளோட முறுக்குகள் எண்ணிக்கை என்ன? அரைவாசி n/2. இந்த வரிச்சுருளோட நீளம் என்ன? l/2. அப்ப பாருங்க, mu n/2 i இன் கீழ் l/2. i வார இடத்துல என்ன வரணும்? ஏற்கனவே தான் i. இப்ப மின்னோட்டம் என்ன? 2i. அப்ப i வார இடத்துல 2i வரணும். இப்ப பாருங்க, இந்த ரெண்டும் வெட்டுப்பட்டால் இந்த ரெண்டு முன்னுக்கு வந்தால் 2 mu n i இன் கீழ் l என்று வரும். ஆகவே ஆரம்பத்தில் இருந்த காந்தப்புல வலிமையை விட இப்ப காந்தப்புல வலிமை 2 மடங்காக அதிகரிக்கும். சரியா? காந்தப்புல வலிமை 2 மடங்கு அதிகரிக்கும். சோ மின்னோட்டத்தை மறந்துடக் கூடாது. ரைட்? ஓகே. அடுத்த கேள்வி 33வது கேள்வி. 92ஆம் ஆண்டு 34வது கேள்வி. 33வது கேள்வி. அந்த கேள்வியில வந்துட்டு அந்த வட்டக்கடத்திட முன் பின் பகுதி எதுங்கிறது விளங்காத மாதிரி தான் படம் தரப்பட்டிருக்குது. அந்த கேள்வியில இப்படி படத்துக்கு கொள்கிறா. அந்த பாஸ் பேப்பரை அப்படித்தான் தந்திருப்பான்னு நினைக்கிறேன். படத்தை எப்படி மாத்திக்கொள்ளுங்க. முன்பின்ங்கிற விடயம் விளங்குது இல்ல அந்த படத்துல. சோ நீங்க இந்த மாதிரி படத்தை கிறிக்கொள்ளுங்க. உங்களுக்கு தெரியும், தொடர் டேஷ் லைனா இருந்தால் அல்லது டொட் லைனா இருந்தால் அதை நம் பின்பகுதிக்கு கருதணும். சோ இதை பின்பகுதியாக கருதி கொள்ளுங்க. எனவே விடையை சொல்லுங்க. என்ன விட வரும்? சரி, ஓகே. பாருங்க, இந்த மின்னோட்டத்தின் காரணமா மையம் ஓவுல உண்டாக்கப்படுற காந்தப்புல வலிமையை கேட்கிறாங்க. ரொம்ப இலகுவான ஒரு கேள்வி. என்றால் வட்டக்கடத்தில உண்டாகிற காந்தப்புலத்தை நாம வலது கையில 4 விரல்களையும் மின்னோட்டத்தில திசையிலும் பெருவிரல காந்தப்புலத்தில திசையையும் எடுத்து கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? அந்த வகையில இந்த வட்டக்கடத்தி எடுத்தீங்கன்னா மின்னோட்டம் இப்படி பாயுது. ரைட்? அதே போல இந்த வட்டக்கடத்தி எடுத்தீங்களா இருந்தாலும் மின்னோட்டம் அதே மாதிரி இந்த மாதிரி பாய்ந்து கொண்டு இருக்கு. எனவே இந்த வட்டக்கடத்தியால உண்டாக்கப்படுற காந்தப்புலம் அச்சின் வழியே காந்தப்புலத்தை எடுத்தீங்கன்னா இந்த வட்டக்கடத்தியால அச்சின் வழியே உண்டாக்கப்படுற காந்தப்புலத்தை எடுத்தீங்கன்னா இடப்பக்கமான திசையில் இருக்கு. இந்த வட்டக்கடத்தியால் உருவாக்கப்படுற காந்தப்புலம் இடப்பக்கமா இருக்கு. அதே போல இந்த வட்டக்கடத்தி எடுங்க, இங்கேயும் மின்னோட்டம் இப்படி பாயுது. எனவே அச்சின் வழியே உண்டாக்கப்படுற காந்தப்புலம் இங்கேயும் இடப்பக்கமாக இருக்கு. எனவே இந்த 2 வட்டக்கடத்திகளுமே அச்சின் வழியே இடப்பக்கமாக காந்தப்புலத்தை உண்டாக்குது. ஆகவே மையத்தில காந்தப்புலத்தை எடுத்தீங்கன்னா இந்த வட்டக்கடத்தியால் உண்டாக்கப்படுற காந்தப்புலம் இடப்பக்கம், இந்த வட்டக்கடத்தியால அச்சின் வழியே உண்டாக்கப்படுற காந்தப்புலமும் இடப்பக்கம்ங்கிறதால
மையத்துல காந்தப்புலம் இடப்பக்கமான திசையிலேயே வந்து சேரும். ஆகவே நாம சொல்லலாம் மையத்துல காந்தப்புல வலிமை ஓ, இந்த பக்கம் என்ன மைனஸ் எக்ஸ். ஆகவே மைனஸ் ஓ எக்ஸ் வழியே திசைப்படுத்தப்பட்டிருக்கும்னு சொல்ல முடியும். சரி, உங்களுக்கு தெரியும் வட்ட கடத்தின் அச்சின் வழியே காந்தப்புலம் ஒரே திசையில அடிக்கும். அப்ப இவரு காந்தப்புலத்தை இடப்பக்கம் உருவாக்குறார், இந்த வட்ட கடத்தின் காந்தப்புலத்தை இடப்பக்கம் உருவாக்குறார். சோ மையத்துல காந்தப்புலம் இடப்பக்க திசையில இருக்கு. சோ மைனஸ் ஓ எக்ஸ் வழியே காந்தப்புலம் திசைப்படுத்தப்பட்டிருக்கும். சரி, அல்லது இந்த கேள்வியை சிம்பிளா யோசிக்கிறதுக்கு வழி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுவே ஒரு சிம்பிளான மெத்தட் தான். இதை விட சிம்பிளா எப்படி யோசிக்கலாம்னா, நீங்க இந்த ரெண்டு வட்ட கடத்தியையும் ஒரு வரிச்சுருள் மாதிரி யோசிக்கிறீங்க. இல்ல பாருங்க, இது ஒரு வரிச்சுருள கம்பி, இதுவும் வரிச்சுருள ஒரு கம்பி. இதை நீங்க ஒரு மொத்தமா ஒரு வரிச்சுருளா யோசிக்கலாமா இல்லையா? இதை நீங்க ஒரு வரிச்சுருள் மாதிரி கற்பனை செய்யுங்க. கற்பனை செஞ்சீங்கன்னா மின்னோட்டம் எப்படி பாயுது? மின்னோட்டம் இப்படி பாயுது. அப்ப காந்தப்புலம் எப்படி இருக்கு? இடப்பக்கமா இருக்கு. இந்த ரெண்டு வட்ட கடத்தியை வரிச்சுருள் அமைப்புல யோசித்தால் மின்னோட்டம் இப்படி பாய்ந்தால் காந்தப்புலம் இடப்பக்கமா இருக்கு. எனவே ஓவுல காந்தப்புல வலிமை இடப்பக்க திசையில வந்து சேரும். அடுத்து 34வது கேள்வி. 34வது கேள்வி 2014ஆம் ஆண்டு 30வது கேள்வி. இந்த கேள்வி மாதிரியே ஒரு கேள்வி, சிம்பிளான ஒரு கேள்வி. ஓகே, பாருங்க, மூன்று வேறுபட்ட அமைப்புல கடத்திகள் வைக்கப்பட்டிருக்குது. இந்த சந்தர்ப்பத்துல பிங்கிற புள்ளியில காந்தப்புல வலிமையை ஒப்பிட சொல்றாங்க இல்லையா? பிங்கிற புள்ளியில காந்தப்புல வலிமையை ஒப்பிட சொல்றாங்க. முதலாவது இந்த படத்தை எடுப்போம், ஏங்கிற படத்தை எடுப்போம். இதுல இந்த ரெண்டு வட்ட கடத்திகளும் ஒரே சுழியில மின்னோட்டத்தை காவும். எனவே நம்ம வரிச்சுருள் மாதிரி யோசிக்கலாம். மின்னோட்டத்தை ஒரே சுழியில காவும். உதாரணமா இந்த வட்ட கடத்தி எடுங்களேன், இவர் இப்படித்தான் மின்னோட்டத்தை காவுறாரு, மின்னோட்டத்தை இப்படி காவுறாரு. எனவே காந்தப்புலம் எப்படி வரும்? இவரால் உண்டாக்கப்படுற காந்தப்புலம் அச்சின் வழியே கீழ் நோக்கி வரும், அச்சின் வழியே கீழ் நோக்கி வரும். அதே போல இந்த வட்ட கடத்தி எடுங்க, இதுவும் இப்படித்தான் மின்னோட்டத்தை காவுது, இவரால் உண்டாக்கப்படுற காந்தப்புலமும் அச்சின் வழியே கீழ் நோக்கி வரும். எனவே விளையுலா இந்த இடத்துல காந்தப்புலத்தை எடுத்தீங்கன்னா இந்த ரெண்டு கடத்தியுமே ஒரே திசையில காந்தப்புலத்தை உண்டாக்குறதால, இந்த ரெண்டு கடத்தியுமே ஒரே திசையில காந்தப்புலத்தை உண்டாக்குறதால இந்த இடத்துல காந்தப்புலம் இரண்டிட காந்தப்புலங்களோட கூட்டித்தொகையாக இருக்கும். சோ பாத்தீங்களா இருந்தால் இந்த ரெண்டு வட்டக்கடத்தியும் எக்ஸ் ஒய் சொல்றாங்க. எனவே எக்ஸால உண்டாக்கப்படுற காந்தப்புல வலிமையும் வையால் உண்டாக்கப்படுற காந்தப்புல வலிமையும் கூட்டுப்படும். இதான் மையத்தில் இருக்கிற காந்தப்புல வலிமை. அடுத்து இவர் இருக்குமே, இங்க நடக்கும் ரொம்ப சிம்பிள் இல்லையா? இவரால உண்டாக்கப்படுற காந்தப்புலம், எக்ஸால உண்டாக்கப்படுற காந்தப்புலம் கீழ் நோக்கி இருக்கும், வையால உண்டாக்கப்படுற காந்தப்புலம் மேல் நோக்கி இருக்கும். எனவே இந்த பியில காந்தப்புல வலிமை எடுத்தீங்களா இருந்தால் எக்ஸ் கீழ் நோக்கி காந்தப்புலத்தை உண்டாக்கும், வை மேல் நோக்கி காந்தப்புலத்தை உண்டாக்கும். எனவே பியில காந்தப்புலத்தை எடுத்தீங்களா இருந்தால் பூஜ்ஜியமா இருக்கு. சோ பியில காந்தப்புல வலிமை பூஜ்ஜியம். மூணாவது இங்க காந்தப்புல வலிமை எடுக்கும். இதுல பாருங்க, மேலுக்கு இருக்கிற எக்ஸ்ங்கிற கடத்தியை பொறுத்த வரையில ஒரு வட்டக்கடத்தி இடஞ்சுழியாகவும் இன்னொரு வட்டக்கடத்தி வலஞ்சுழியாகவும் காந்த மின்னோட்டத்தை காவும். ஒன்றுக்கொண்டு எதிர் திசையில மின்னோட்டத்தை காவினால் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உருவாக்குற விளையுள் காந்தப்புல வலிமை என்ன? பூஜ்ஜியம். இந்த ரெண்டு கடத்தியும் ஒன்றுக்கொண்டு எதிர் திசையில மின்னோட்டத்தை காவுறதால இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உருவாக்குற விளையுள் காந்தப்புலம் என்ன? பூஜ்ஜியம். எனவே இவரால விளையுடா பியில காந்தப்புலம் உண்டாக்கப்படாது. விளையுடா, ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே ஒன்று கொண்டு எதிர் திசைனால்
இவங்க உருவாக்குற காந்தப்புலம் பூச்சியமா இருக்கும். எனவே இந்த கடத்தி மாத்திரம் பீல காந்தப்புலத்தை உண்டாக்கும். சோ மின்னோட்டம் இந்த திசையில இருந்தால் இந்த கடத்தியால இங்க உண்டாக்கப்படுற காந்தப்புலம், மையால் உண்டாக்கப்படுற காந்தப்புலம் கீழ் நோக்கி இருக்கு. சோ பாருங்க, இங்க காந்தப்புலம் பூச்சியம், இந்த இடத்துல விளையுலா காந்தப்புலத்தை வை மட்டும் உருவாக்கும், இந்த இடத்துல காந்தப்புலத்தை எக்ஸும் வையும் சேர்ந்து உருவாக்கும். எனவே ஆகக்கூடிய காந்தப்புல வலிமை ஏயில் இருக்கணும், அதுக்கடுத்தது சியில் இருக்கணும், அதுக்கடுத்தது பியில இருக்கணும். பியில காந்தப்புல வலிமை பூச்சியமாகவும் இருக்கும். சோ இதுதான் பொருத்தமான விடை. ஓகே, இப்ப நாம இந்த இடத்துல நான் உங்கள்ட்ட ஒரு மஷூரா ஒன்று கேட்க போறேன். பாத்தீங்களா இருந்தால் நாம வந்துட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டையும் மெக்கானிக்ஸையும் பேப்பர் கிளாஸ்ல செய்யலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ எனக்கு சில ரெக்வெஸ்ட் வந்துருந்துச்சு, லைட்ஸை வந்துட்டு செய்ய இயலுமா, லைட்ஸை வந்துட்டு செய்ய இயலாதா அப்படின்னு ஒரு வேண்டுகோள் ஒன்று வந்திருந்துச்சு. ரைட். ஸோ அந்த விடயத்தை நான் உங்கள்கிட்டயே மஷூராவா விடுறேன். அதாவது லைட்ஸை நாம பேப்பர் கிளாஸ்ல டிரெக்டா செய்துக்கிட்டு மெக்கானிக்ஸை வந்துக்கிட்டு ஒரு ஃபாஸ்ட் ரிவிஷனா, ரெபிட் ரிவிஷனா வந்துட்டு வீடியோவா உங்களுக்கு அனுப்பி வைக்கிறது எந்த மாதிரி பொருத்தமா இருக்குமா? லைட்ஸை ஒரு கிளாஸ் செய்வோம், மெக்கானிக்ஸ் நம்ம செய்வோம். எப்படி செய்வோம்னால் இந்த மாதிரி டியூட்டரியில் ஒவ்வொரு கேள்வியா பார்த்துட்டு வராம ரெபிட் ரிவிஷன், முக்கியமான கேள்விகள் இருக்கு ஒவ்வொரு டாபிக்லையும். உதாரணமா நேர்கோட்டு இயக்கமா இருக்கலாம், உந்தமா இருக்கலாம், மட்டை இயக்கமா இருக்கலாம். ஒவ்வொரு பகுதியையும் எடுத்து அதுல தியரிய சோட்டா சொல்லி போட்டு அதுல இருக்கிற முக்கியமான கேள்விகளை செய்யற மாதிரி ஒரு வீடியோவா அப்லோட் பண்ண முடியும். அப்படி செய்வோமாங்கிற ஒரு மஷூராவோட கேட்கிறேன். லைட்ஸ் ஒரு பேப்பர் கிளாஸ் செய்வோம், இதை மெக்கானிக்ஸை வந்துட்டு ஃபாஸ்டா ரிவிஷன் செய்யக்கூடிய ஒரு வீடியோவா அனுப்புவோம். ஏன்னா இப்ப சில இடங்கள்ல நேரடியா கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணதால நமக்கு ஒரு பெரிய ஒரு சிக்கல் ஒன்று இருக்குது, இந்த பேப்பர் கிளாஸ் டைம். ஆனா கிளாஸ் டைம் நம்ம ஷெட்யூல் பண்ண மாதிரி நடக்கும் இன்ஷா அல்லாஹ். ரைட். அப்படி இல்லாத பட்சத்துல அதுக்குரிய வீடியோக்கள் அவங்க அதுக்குரிய ஆட்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். எனிவே, இந்த மஷூராவை பத்தி என்ன சொல்றீங்க? ஓகே. ஸோ நான் வாசித்த எல்லாமே ஓகே ஓகே அப்படிங்கிற இதுல வந்துட்டு இருக்குது. வேற எதுவும் மாறான்னு சொல்லி போட்டாங்களோ தெரியல. ரைட். ஓகே. ஸோ பெரும்பாலான ஆட்கள் வந்துட்டு அதை வரவேற்றிருக்கிறாங்க. சில பேர் வந்துட்டு அந்த வீடியோ லிங்க் அனுப்பாம அதை ஒரு கிளாஸ் செய்யலாம்னு கேட்கிறேன். என்ன பிரச்சனைண்டா, நம்ம வந்துட்டு அந்த பேப்பர் கிளாஸ் செய்யக்கூடிய அந்த 2 நாளுமே வந்துட்டு ஒரு டைட் ஷெட்யூலுக்குரிய நாளாக தான் இருக்குது. ஏன்னா நிறைய இடங்கள்ல வந்துட்டு லைவ் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிறதால அந்த டைம்கள் வந்துட்டு கொஞ்சம் மாணவர்களுக்கு சிக்கலா இருக்குது, நிறைய பேருக்கு சிக்கலா இருக்குது. அதனாலதான் நான் அந்த வீடியோங்கிற ஒரு மஷூராவை சொல்லியிருந்தேன். சரியான இல்லாட்டி நாம நேரடியா செய்ய முடியும். அந்த எல்லாருக்குமே டைட்டான ஒரு ஷெடியூலுங்கிறதால நாம வீடியோங்கிற ஒரு இதையும் செய்ய வேண்டிய தேவை இருக்குது. ஸோ எனிவே, ஸோ மெக்கானிக்கு நாம ரெபிட் ரிவிஷனா வந்துக்கிட்டு வேகமா கேள்விகளை செய்துட்டு போகலாம். அதாவது வேகமா ஒவ்வொரு தியரியை சொல்லி போட்டு வேகமா முக்கியமான கேள்விகள் எடுத்து மட்டும் செய்யறது மெக்கானிக்ஸ்ல நடக்கும். ஸோ வார வீக்ல இருந்து நாம என்ன செய்யணும்னா லைட்ஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். லைட்ஸையும் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்டு நாம என்ன செய்யலாம், இந்த 2-3 கிளாஸ்ல இன்ஷா அல்லாஹ் மேக்னெட்டிக் ஃபீல்டு நாம முடிக்க முடியும். ரைட். ஒரு நாளைக்கு ஒரு 3 கிளாஸ் போதும் நினைக்கிறேன். ரைட். மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்ஷா அல்லாஹ் நாம முடிக்கலாம். எனிவே, ஜஸாக்கல்லாஹு கைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதே மாதிரி சில பேர் இந்த லைவ் கிளாஸை பத்தி கேட்டிருக்கிறாங்க சில இடங்கள்ல.
நான் சில இடங்கள்ல இன்ஷால்லா லைவ் கிளாஸ் வந்துட்டு வார வீக் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம்னு யோசித்திருக்கிறேன். அதாவது பிரச்சனை எதுவும் இல்லாத பட்சத்துல இன்ஷால்லா வார வீக் வந்துட்டு எந்த லைவ் கிளாஸ்ல நாம என்ன படிச்சோமோ அதுல தொடர்ச்சியா இன்ஷால்லா என்ன செய்யணும்னா படிப்போம். சரியான? ஓகே, ஜஸாக்குல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.